திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு 2021ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட இந்து சமய அறநிலைத்துறையினுடைய மானிய கோரிக்கையில் 10 கல்லூரிகள் திருக்கோயில்களின் சார்பில் கட்டப்படும் என்று திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன் எங்கள் உயிரினும் மேலான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டுதலோடு அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பில் 4 கலைக்கல்லூரிகள் அந்த ஆண்டு டிசம்பர் மாதமே துவக்கப்பட்டது. அந்த அரசாணையை எதிர்த்து அன்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அவர்களிடம் இந்த அரசாணைக்கு தடை கேட்டு உயர்நீதிமன்றம் சென்ற நிலையில் அவர்கள் தடை ஆணைக்கு முன்பாகவே சென்னை கொளத்தூரிலேயும் திருச்செந்தூர் திருக்கோயில் சார்பிலேயும் அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் சார்பிலேயும் பழனி தண்டாயுதபாணி திருக்கோயில் சார்பிலேயும் 4 கல்லூரிகளும் வாடகை கட்டிடத்தில் துவங்கப்பட்டது. நீதிமன்றத்தில் முறையாக அன்றைய தினம் அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் அவர்கள் வாதத்தை அடுத்து 4 கல்லூரிகளுக்கும் தடை இல்லை, இனி மேற்கொண்டு கல்லூரிகள் கட்டப்படுமானால் அறிவித்த அறிவிப்பிலே இருக்கின்ற 6 கல்லூரிகள் கட்டுவதற்கு நீதிமன்றத்தை உத்தரவை பெற்று கட்ட வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் மேல்முறையீடு மனுவாக உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். உச்ச நீதிமன்றத்திலேயும் கல்லூரிகள் கட்டப்படுவது அறநிலையத்துறை கொடைகளின் சட்டத்தின்படி ஏற்புடையதென்று அங்கேயும் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட மனுவின் அடிப்படையில் அவர்கள் மீண்டும் இந்த கல்லூரிகள் கட்டுவதற்குண்டான வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்று ஒரு வழக்கை பதிவு செய்திருந்தார்கள். அது நேற்றைக்கு உயர்நீதிமன்றத்திலே அந்த வழக்கு வந்தது. அந்த வழக்கின் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தின் சிறப்பு அமர்வு மாண்புமை பொருந்திய நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற அந்த பெஞ்சிலே கல்லூரிகள் கட்டப்பட்டது நியாயம்தான், முறையானதுதான். அறநிலையத்துறை என்பது அரைக்குறைகளின் சட்டப்படி அந்த கல்லூரி கட்டப்பட்டது நியாயம் என்ற ஒரு தீர்ப்பை, வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை, திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன் அவருடைய திட்டத்தை நேற்றைக்கு உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை தான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். மேலும் அவருடைய தீர்ப்பிலே இந்த 4 கல்லூரிகளில் 2 கல்லூரிகள் கட்டப்பட்டு விட்டன. கபாலீஸ்வரர் திருக்கோயில் கொளத்தூர் கல்லூரியும் அதேபோல் பழனி ஆண்டவர் திருக்கோயிலுடைய பழனி கல்லூரியும் கட்டப்பட்டு விட்டது. மீதம் இருக்கின்ற 2 கல்லூரிகள் கட்டப்பட வேண்டும். அது திருக்கோயிலிலே நிதி இருந்தால் திருக்கோயில் நிதியிலிருந்து கட்டலாம், அப்படி இல்லை என்றால் அரசு அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கின்றார்கள். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த 2 கல்லூரிகளும் வாடகை கட்டிடத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு சொந்த கட்டிடத்தை கட்ட இந்த அரசு நீதிமன்ற தீர்ப்பின்படி முன்வர வேண்டும். அதோடு மாத்திரமில்லாமல் ஏற்கனவே நிலுவையிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற 6 கல்லூரிகள் கடையம், கலசப்பாக்கம், அணைக்கட்டு, திருக்காட்டுப்பள்ளி, அதேபோல் லால்குடி, சென்னை கீழ்ப்பாக்கம், அந்த 6 கல்லூரிகளையும் ஏற்படுத்துவதற்கு இந்த அரசு முனைப்பு காட்ட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்தளவில் 5 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய பணிகளை 5 ஆண்டுகளில் செய்திருக்கின்ற பணிகள் 50 ஆண்டு காலத்தில் செய்ய வேண்டிய பணிகளை நிறைவேற்றிய அரசு திராவிட மாடல் அரசு. ஆன்றோர்கள் சான்றோர்கள் பாராட்டப்படுகின்ற அரசு, ஆத்திகர்கள் நாத்திகர்கள் அனைவருக்கும் உண்டான அரசு என்பதை கடந்த காலம் நிரூபித்ததைப் போல் இந்த ஆண்டும் கடந்த காலத்துடைய திட்டங்களை அவர்களது வழிகாட்டுதலாக எடுத்துக்கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று பழைய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல்
சட்டியிலே இருந்தால்தான் அகப்பையிலே வரும். இல்லாததை பொல்லாததை வாய்க்கு வந்தபடி பேசுவது நாகரிகம் அல்ல. தக்க சான்றோடு அவர் எடுத்து கூறினால் பதில் சொல்ல தயாராக இருக்கின்றோம்.